வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இறங்குகின்ற அது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஏனைய சில பகுதிகளிலே இதற்கு முன்பதாக உங்களுக்கு வலிவடக்கு பிரதேசத்தினுடைய அண்மையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பகுதிகளை காட்சிப்படுத்தி இருந்தோம். விக்னேஸ்வரா வீதி, அந்த விக்னேஸ்வரா வீதி சாந்தை சந்தி பகுதியிலே இருந்து ஆரம்பித்து ஆவளை சந்தி பகுதியை நோக்கி வருவதாக உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த வீதி வந்து அடையக்கூடிய ஆவளை சந்தி பகுதியிலே தான் நாங்கள் இப்பொழுது வரைய தந்திருக்கின்றோம். இந்த பகுதியானது காங்கேசன்துறையிலே இருந்து பருத்தித்துறைக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான வீதியிலே விக்னேஸ்வரா வீதி சந்திக்கின்ற இடமாக இந்த ஆவளை சந்தி பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதியிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த வீதி பகுதியில், இந்த சந்தி பகுதியிலே இருந்து நேர் எதிராக செல்லக்கூடிய ஊரணி மீனவர் படகு இறங்கு துறை பகுதிக்குத்தான் நாங்கள் வரைய தந்திருக்கின்றோம். பழைய மீனவர்களுடைய இறங்கு துறையாக இருக்கக்கூடிய காங்கேசன்துறை இறங்கு துறையாக இருக்கட்டும் சரி, அல்லது வளம் தரக்கூடிய மயிலிட்டி இறங்கு துறையாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கும் விடுவிக்கப்படாத நிலையிலே இந்த ஆவளை சந்தி பகுதியிலே இருந்து ஒரு 25 அடி அகலமான பாதையை அமைத்து இருபுறமும் முள்ளு கம்பி அமைத்திருக்கிறார்கள். 350 மீட்டர் நீளமான 50 மீட்டர் அகலமான கடற்கரை பிரதேசத்தை சில கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்காக இன்றைக்கு ராணுவத்தினர் அவர்களிடத்திலே கையளித்திருக்கிறார்கள். போதிய வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட மிக சொற்ப அளவான மீனவர்களே தங்களுடைய தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இருந்துதான் எங்களுடைய நிகழ்ச்சி விரிய இருக்கின்றது. எனக்கு பின்புறமாக கூட இந்த பிரதேசத்துக்கு ஒரு காலத்திலே நன்னீரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தாங்கிகள் கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நீர்த்தாங்கி பிரதேசம் கூட இந்த ஆவளை சந்தி பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ஊரணி இறங்குதுறை பகுதியிலே என்னென்ன நிலைமைகள் இருக்கின்றது என்பது குறித்தான நிகழ்ச்சியினுடைய பகுதிகளை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். காங்கேசன்துறை பகுதிக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய ஊரணி துறைமுக பகுதியிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே ஏராளமான மீனவர்கள் தங்களுடைய தொழிலிலே ஈடுபட்டிருப்பதை கூட பார்க்க முடிகிறது. எங்களோட திருவாளர் பிரபு அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, உங்களுடைய பழைய கால நிலைமைகள் இந்த மண்ணோடு எப்படி இருந்தது என்பது பற்றி எங்களுக்கு. வணக்கம், என் பேர் வந்து என்ன பிரபுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து கையட்டி அன்னவளாங்கன்னு கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பின் பொருளாளர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், 90ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து இப்ப 100க்கு வந்து 70% மக்கள் வந்து கடத்தொழில தான் நம்பி இருந்தாங்க. அப்ப நம்பி இருக்கைக்கு வந்து அவைக்கு வந்து இந்த வந்து தொழில் செய்யற எல்லாம் வந்து ஒரு சாத்தியமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க 90ஆம் ஆண்டு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து யுத்தத்தால இடம்பெயர்ந்து போய் வேற இடங்கள் இருந்ததால கடம்பூர் நிலையங்கள்ல அங்க தங்கி இருக்கைக்கு வந்து எங்களுக்கு கடத்தொழில் செய்யறதுக்கு சரியான வசதி இல்லைன்னு சொன்னா, யுத்தம் நடந்த காலத்துல வந்து கடலுக்கு போனால் எங்களுக்கு வந்து உயிர் ஆபத்துகள் உயிரிழப்புகள் எல்லாம் அப்படி நிறைய நடந்தால நாங்கள் வந்து கடல் பிரதேசத்தை விட கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்ததால எங்களுக்கு அந்த தொழில் வசதியை செய்யலாம் இருந்தது. இப்ப வந்து அண்மையில வந்து பொங்கலுக்கு வந்து இப்ப எங்கட நலம்புரி நிலையத்தை சேர்ந்த மக்களுக்கு என்று சொல்லி புதுசா வந்து மேஜர் என்ற மகேஷ் நாயக் வந்து இந்த துறைமுகத்தை 325 மீட்டர் துறைமுகத்தை வந்து நலம்புரி நிலையத்தை சேர்ந்த மக்களுக்காக தந்திருக்கிறார்கள். அதனால நலம்புரி நிலையத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்லிணக்கப்புற மக்களும் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்கார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 8 கிராமத்தை உள்ளடக்கி வந்து தையிட்டி அன்னைவளாங்கண்ணி கடத்தொழிலாளர் கிராம அமைப்புன்னு சொல்லி அமைப்பு உருவாக்கி இன்னைக்கு கொண்டிருக்கும். இப்ப தற்காலிகமாக